அவர் எங்களோட இருக்கிற வரைக்கும் தீவிர ஆதரவாளர், எங்களை விட்டு போயிட்டா எங்களுடைய தீவிர ஆதரவாளர் இல்லை. அவரோட செயல் எப்படி பாக்குறீங்க? திமுக இணைஞ்சிருக்காரு, அவருடைய செயல் இப்பதான் தெரியுது. இந்த அளவுக்கு கீழே போயிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமா, அதாவது அம்மா இதற்கு உதாரணம். அவரை 3 முறை முதலமைச்சராக்கி உட்கார வைத்து அழகு பார்த்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய இயக்கத்தின் பெயர் கொண்ட பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு போனாப்புல நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்று. இந்த நிலையில இவர் அங்க பயணித்தது எங்களுக்கெல்லாம் மிகவும் சோர்வையும் வருத்தத்தையும் தருகிறது. இதுவரைக்கும் சொல்லவே இல்லைங்க. நைட்டு 9 மணி, அதாவது 27ஆம் தேதி நான் சாயந்தரம் 3 மணிக்கு புறப்படுறப்ப அவங்க ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னு நான் ஐயாட்ட சொல்லிருங்கன்ட்டு புறப்பட்டேன். ஐயா கிட்ட ஒரு 4 மணி 4:30 மணி 5 மணிக்கு தொடர்பு கொண்டேன். செல் எடுக்கல, அலைபேசியை எடுக்கல. நான் பயணம் பண்ண திருச்சியை நோக்கி போயிட்டு இருந்தேன். நான் எதுக்காக குறிப்பிட்டு எதுக்காக நான் திருச்சியை நோக்கி ஒரு 4-5 நாள் இங்கே தான் தங்கியிருந்தேன். ஏன் போனேன்னா, என்னுடைய மனைவி இறந்து கரெக்டா 1 வருஷம், பிப்ரவரி 27 நினைவு நாள். அதற்காக நான் போனேன். 26ஆம் தேதி நான் மாலை புறப்பட்டு 9 மணிக்கு போனோன்னே அங்கே இருந்து எனக்கு போன் வருது ஐயாட்ட இருந்து. என்ன போன் வருதுன்னா, நைட்டு தூங்குற நேரத்தில் போன் வருது. தூங்கி எழுப்புற நேரத்தில், ஏந்திரிக்கிற நேரத்தில் உடனே சென்னையில் இருக்குன்னு தகவல் வருது. எப்படி முடியும்? சரி, இருந்தாலும் 9 மணிக்கு வீட்டில் கால் எடுத்து வச்சேன். வீட்டில இருந்து உடனே புறப்பட்டேன் சென்னை நோக்கி. திரும்ப 9 மணிக்கு சென்னையில இருந்து திருச்சிக்கு வர்றேன். இரவு 9 மணி. அதே 9 மணிக்கு சென்னையிலிருந்து திருச்சியிலிருந்து திரும்பவும் சென்னை நோக்கி வர்றேன். 5 மணி 6 மணிக்கு வந்தோடனே, ஏன் இவ்வளவு அவசரமா அழைப்பதின் நோக்கம் என்னன்னு முக்கியமான சென்னையில் இருக்கக்கூடிய கழக முன்னோடிகள்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்ன தகவல் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் மன கலக்கத்தையும் எனக்கு அளித்தது. உடனே இன்னும் சில பேர்த்து அதை பற்றி விசாரிக்கிறப்ப, நம்ம 8 மணிக்கு போயிடலானே அப்படின்னாங்க. 8 மணிக்கு நான் அங்க வரலன்னு சொல்லி வேற இடத்துல போய் தங்கிட்டேன். வேற இடத்துல தங்கிட்டு கடைசியில விசாரிக்கிறப்ப அப்பதான் செய்தி தொலைக்காட்சியில எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயா பதவியை ராஜினாமா பண்ண போறாங்க, ஐயா அறிவாலயத்துக்கு போறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தோட